சென்னை தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த இதயக்கனி திரைப்படத்துக்கு டிக்கெட் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஆன்லைனில் போட்டால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, தான் புக்கிங் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஆன்லைன் காட்ட மாட்டேங்குது. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா ஈவினிங் ஷோ அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். டிக்கெட்டு அனைவருக்கும் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அனைவருக்கும் டிக்கெட் கிடைக்கும். உலக எம்ஜிஆர் பேரவை அவங்க என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அனைவருக்கும் அவங்க நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் டிக்கெட் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க இது இதயக்கனி பொன்விழா ஆண்டு, 50வது பொன்விழா ஆண்டு. அந்த 50வது பொன்விழா ஆண்டுக்காக பிரத்யேகமாக ஒரு டிக்கெட் அடித்து அந்த டிக்கெட்டில் தலைவர் படம் பதிக்கப்பட்டு ஸ்பெஷல் டிக்கெட்டாக இந்த டிக்கெட்டை நீங்கள் பல வருஷத்துக்கு ஒரு மெமரிஸாக வச்சுக்கலாம். இந்த இதயக்கனி 50வது பொன்விழா ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை மெமரிஸாக வச்சுக்கலாம். அந்த டிக்கெட்டை நீங்கள் கவுண்டரில் தான் வாங்க முடியும். புரிஞ்சுதுங்களா? கவுண்டர் தான் வாங்கணும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆன்லைன் டிக்கெட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த ஜிஎஸ்டிலாம் போட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். ஒரு 100 டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு 110 ரூபா 120 ரூபா எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். கிரெடிட் அதில் போகும் எக்ஸ்ட்ரா. நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த செலவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நல்ல எண்ணத்தில் உலக எம்ஜிஆர் பேரவை இந்த சிறப்பு அம்சமாக இதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அனைவரும் ஆல்பர்ட் திரையரங்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ சண்டே ஈவினிங் ஷோ டிக்கெட்டை கேட்டால் உடனே கவுண்டரில் கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்க. ஈவினிங் ஷோ இல்லை, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, 3 ஷோ போடுறாங்க. 3 ஷோவில் நீங்கள் எந்த டிக்கெட் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். சண்டே அன்றைக்கும் சரி, என்றைக்குமே சரி. அதனால் டிக்கெட் எல்லாருக்கும் அவைலபிள் இருக்குது. இன்னொரு ஸ்பெஷலும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உலக எம்ஜிஆர் பேரவை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரும் டிக்கெட் இல்லாமல் பக்தர்கள் வெளியே போகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக பேபி ஆல்பர்ட் அதுலேயும் அட் டைம் ஈவினிங் ஷோ படம் போடுறாங்க. அதாவது 6:30 மணிக்கு ஆச்சு, 6:30 மணிக்கு ஆச்சு. ஆல்பர்ட்லேயும் தொடங்கும், பேபி ஆல்பர்ட்லேயும் தொடங்கும். இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே டிக்கெட் இல்லாமல் வெளியே போக வாய்ப்பு இல்லை. எல்லாருமே படம் பார்ப்பீங்க, புரட்சித் தலைவர் படம் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் உலக எம்ஜிஆர் பேரவை அமைப்புகள் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ கவுண்டரில் அந்த டிக்கெட்டை நீங்கள் கவுண்டர் மூலிமா பெற்றுக்கொள்ளலாம். கவுண்டரே அந்த ஆல்பர்ட்டும் ஃபுல்லுன்னா பேபி ஆல்பர்ட்டில் கொடுப்பாங்க. பேபி ஆல்பர்ட்டும் ஃபுல்லுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுதான் ஃபேக்ட், உண்மை. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முந்தி கொண்டு போய் டிக்கெட்டை வாங்கிக்கிறீங்களோ வாங்கி கொள்ளுங்கள். இந்த தகவலுக்கு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் ராஜுவாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் அடுத்த விரிவில்